ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை ஒரு சில சமயங்களில் சொல்ல முடியாமல் நீங்கள் தவிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் ஒரு சில சமயங்களில் பேசும்பொழுது இந்த மாதிரி சொல்லுவோம். ரொம்ப நாள் ஆகிருச்சு. என்ன ரொம்ப நாள் ஆகிருச்சு? ஒரு விஷயத்தை செஞ்சு ரொம்ப நாள் ஆகிருச்சு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இந்த கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க இந்த ஏரியாவுக்கு வந்து 10 வருஷமாச்சு. அவங்க இந்த ஏரியாவுக்கு வந்து 10 வருஷமாச்சு. நான் இந்த ஸ்கூல்ல இருந்து நின்று 20 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தமிழில் வழக்கமாக பேசுவோம். ஆனால் இது இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை வச்சு தான் சொல்லணும். மாற்றி சொன்னீங்கன்னா மீனிங் வராது. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரொம்ப நாள் ஆகிருச்சு, ரொம்ப டைம் ஆகிருச்சு, ரொம்ப வருஷம் ஆகிருச்சு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள். உன்னை பார்த்து ரொம்ப காலம் ஆகிருச்சு. ஓகே, ஆகிவிட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். பழத்தமிழில் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். நல்லா கவனிக்கணுங்க. உன்னை பார்த்து ரொம்ப காலம் ஆகிருச்சு. அப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் ஆகிருச்சு. எதனால் ரொம்ப நாள் ஆகிருச்சு? எதை பற்றி நம்ம பேசுகிறோம்? இந்த ஆக்ஷனை பண்ணி ரொம்ப நாள் ஆகிருச்சு. எப்படியாமா? இந்த ஆக்ஷனை நம்ம என்றைக்கோ பண்ணமாமா, அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிருச்சாமா. அப்போ நல்லா கவனிக்கணுங்க. இன்சிடெண்ட் நடந்தது பாஸ்டில். அந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மென்ஷன் பண்ணுறோம். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நம்ம பார்த்தது எப்பயோ கடந்த காலத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்க்கல. புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் பார்க்கல. மறுபடியும் இப்போ பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம்? நம்ம சொல்கிறோம், உன்னை பார்த்து 25 வருஷம் ஆச்சுடா. உன்னை பார்த்து 2 மாதம் ஆச்சுடா. அப்போ 2 மாதமாக நீங்கள் அவங்களை பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த டியூரேஷனை சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிக்கணுங்க. ரொம்ப காலம் ஆகிருச்சு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ்னு சொல்கிறத விட ப்ரெசென்ட் பர்ஃபெக்டோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணால் போதும். கண்டினியூஸ் கூட வேணாம். பாருங்கள். இட் ஹேஸ் பீன், அவ்வளோதான். இதுதான் ஃபிக்ஸ்டு. இதை நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகே, இட் ஹேஸ் பீன். ரொம்ப நாட்கள், ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னா அதோட அந்த டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அட்வர்பை போட்டால் போதும். a long time. பாருங்கள், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். டைம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப காலம் ஆகிருச்சு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிருச்சு. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ். அந்த மெயின் கிளாஸ் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்டில் எழுதணும். நான் உன்னை பார்த்தேன் அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உன்னை பார்த்தேன். ஐ saw you. அவ்வளோதான். ஓகே, நான் உன்னை பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகிருச்சு. நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலத்தை வந்து சேர்க்கணும். பார்த்தீங்களா? அப்படி சேர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம்னா வேலை முடிச்சுது. அவ்வளோதான். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் ப்ளஸ் சின்ஸு. சின்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் இதில் வரணும், V2ல் வரணும், பாஸ்டில் வரணும். மறக்கக்கூடாது நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. சின்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? இந்த இடத்துல மக்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்லாம் போட்டு விட்ருவாங்க. அப்படி போடக்கூடாது, தப்பு. ஓகே, இட் ஹேஸ் பீன் அப்படின்னு வந்துட்டாலே அதற்கடுத்து வரக்கூடிய சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் V2ல தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம காலத்தை பற்றி பேசுகிறோம். அதுவும் அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஆகிப்போச்சுடா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். 6 மாதம் ஆச்சு. இட் ஹேஸ் பீன் 6 months. 10 வருஷம் ஆச்சு. இட் ஹேஸ் பீன் 10 years. அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த இட் ஹேஸ் பீனுக்கு அடுத்து என்ன நாட்களை சொல்கிறீங்களோ அதை போட்டுட்டு, சின்ஸுக்கு அடுத்து என்ன இன்சிடென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சோ அந்த இன்சிடென்ட்டை நீங்கள் மெயின் கிளாஸில் எழுதிக்கணும். இவ்வளோதாங்க கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பேசிக். இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இட் ஹாஸ் பீன், அதுக்கப்புறம் என்ன டைமோ அந்த டைமு, சின்ஸு, அதற்கடுத்து வரக்கூடிய மெயின் கிளாஸ். நம்ம வேர்பை செகண்ட் ஃபார்மில் வச்சு போடணும், பாஸ்ட் டென்ஸில் போடணும்.
கோவிலுக்கு போய் 2 வாரம் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் பிரிக்க போகிறேன். இந்த டைமை தனியாக, இன்சிடெண்ட்டை தனியாக பிரிக்க போகிறேன். ஓகே, இந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விளையாடி பல வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டிற்கு அவங்க வந்து 6 மாதம் ஆச்சு. இந்த பாலம் கட்டி 25 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? மேக்ஸிமம் நாம் பேசுகிற மாதிரி அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல மட்டும் மாறும். சரிங்களா? பாருங்கள், கோவிலுக்கு போய் 2 வாரம் ஆச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும், அந்த டைம் ரிலேட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் திங்கை தூக்கி முன்னாடி போட்டுடணும். 2 வாரம் ஆச்சு. அப்போது ரொம்ப சிம்பிள். எப்படி? இட் ஹேஸ் பீன் 2 வீக்ஸ். அவ்வளோதான். இட் ஹாஸ் பீன் 2 வீக்ஸ். 2 வாரம் ஆச்சு. என்ன பண்ணி 2 வாரம் ஆச்சு? கோவிலுக்கு போய் 2 வாரம் ஆச்சு. அப்போ கோயிலுக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டு ஐ went to temple அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். பாருங்கள், it has been 2 weeks since I went to temple. It has been 2 weeks since I went to temple. இந்த மாதிரி சொல்லி பழகுங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது. நிறைய டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேசிடுவீங்க. ஓகே, இந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யார்? நான் இந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இங்கே நான் சப்ஜெக்ட் எதுவுமே போடலைங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. அவன் இந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் எல்லோரும் இந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ ஐங்கிறத தவிர நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சுன்னு இப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் இந்த உணவை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் இந்த உணவை சாப்பிட்டோம். ஓகே, வி ate this food. ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபுட்டுன்னு சொல்லணும். ஓகேங்களா? பாருங்கள், இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி ate this food. நாங்கள் இந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. புரியுதுங்களா? இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி ate this food. ஏட்டுங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளோதான், வேலையை முடிஞ்சுது. விளையாடி பல வருஷம் ஆச்சு. விளையாடி பல வருஷமாச்சு. எங்கள் தாத்தா விளையாடி பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சப்ஜெக்டே இல்லை. நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். சிம்பிள் பாஸ்ட்டு தானே. அதனால் வேர்ப் இப்படி தான் மாறுமானா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே வேர்பு தான். விளையாடி பல வருஷமாச்சு. பாருங்கள், இட் ஹேஸ் பீன் அ செவரல் இயர்ஸ். அவ்வளோதான், பல வருஷம் தானே. செவரல் இயர்ஸ் சின்ஸ் விளையாடி. எங்கள் தாத்தா விளையாடி. அப்போ எங்கள் தாத்தா விளையாண்டாருன்னு நீங்கள் சொல்லணும். சின்ஸ் மை கிராண்ட்பா பிளேடு. ஃபுட்பால்னு போட்டிங்கன்னா பிளேடு ஃபுட்பால்னு வந்துடும். ஃபுட்பால் விளையாண்டு எங்கள் தாத்தா ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி? எங்கள் தாத்தா ஃபுட்பால் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுட்பாலுங்கிற வார்த்தை சேர்த்திங்கன்னா அந்த வேலை வந்துடும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு செயலையுமே ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன், அதாவது அந்த நவுன் வந்து ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த வார்த்தை கடைசியில் போட்டு விட்ருங்க. ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு என்னென்ன வருதோ அதெல்லாம் நீங்கள் கடைசியில் போட்டுக்கலாம். மை கிராண்ட் பான் போட்டேன், கிராண்ட் ஃபாதர்னு சொன்னி இன்னும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இட் ஹாஸ் பீன் அ செவரல் இயர்ஸ் சின்ஸ் மை கிராண்ட் ஃபாதர் பிளேட் ஃபுட்பால். இட் ஹாஸ் பீன் அ செவரல் இயர்ஸ் சின்ஸ் மை கிராண்ட் ஃபா பிளேட் பியானோ. அப்படின்னா அந்த பியானோ வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து 6 மாதம் ஆச்சு. ரொம்ப சிம்பிள். இட் ஹேஸ் பீன் 6 months. அவ்வளோதான். இட் ஹேஸ் பீன் 6 months சின்ஸ் என்ன பண்ணாங்களாமா, எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லணும். வந்துன்னு இருக்கு, வந்தாங்கன்னு சொல்லணும். சின்ஸ் தே விசிட்டட் மை ஹோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். It has been 6 months since they visited my home. It has been 6 months since they visited my home. எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து 6 மாதம் ஆச்சுங்க. புரியுதுங்களா? வீடு கட்டினப்போ வந்தது, அதுக்கப்புறம் வரலைங்க. எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து 6 மாதம் ஆச்சு. இந்த பாலம் கட்டி 25 வருஷம் ஆச்சு. இந்த பாலம் கட்டி 25 வருஷம் ஆச்சு. ரொம்ப சிம்பிள். It has been 25 years. It has been 25 years since this bridge was built. முடிஞ்சு போச்சு. It has been 25 years since this bridge was built. அது சிம்பிள் பாஸ்டோட பாசிவ் ஃபார்மில் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இல்லாட்டி
அவங்க இந்த பாலத்தை கட்டி 25 வருஷம் ஆச்சு அப்படின்னா சின்ஸ் தே கன்ஸ்ட்ரக்டட் திஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி தே பில்ட் திஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவர் இங்கே வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. முன்னாடி என்ன சொன்னோம்? ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். ஒரு லாங் டியூரேஷன் சொன்னோம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், அதே கான்செப்ட். இட் ஹாஸ் பீன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும்போது a while, அவ்வளோதான். இட் ஹாஸ் பீன் a while since அவர் இங்கு வந்து, அப்போ அவர் இங்கு வந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, சின்ஸ் he arrived here, அவ்வளோதான். இட் ஹாஸ் பீன் a while since he arrived here. இட் ஹாஸ் பீன் a while since he arrived here. நல்லா தூங்கி 4 மாதம் ஆகுதுப்பா. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கணும். யார்? நான் நல்லா தூங்கி 4 மாதம் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கணும். பாருங்கள், இட் ஹாஸ் பீன் 4 மாதம் ஆச்சு. அப்போ 4 months. It has been 4 months since I slept well. ஸ்லீப்புக்கு past tense slept. பாருங்க, it has been 4 months since I slept well. It has been 4 months since I slept well. இன்னைக்கு நான் நல்லா தூங்கணும். I need to sleep well today. It has been 4 months since I slept well. It has been 4 months since I slept well. I need to sleep well today. இன்னைக்கு நான் நல்லா தூங்கணும். I need to sleep well today. ஆங்கிலத்தில் பேசி கொஞ்ச நாள் ஆகிருச்சு. ஆங்கிலத்தில் பேசி கொஞ்ச நாள் ஆகிருச்சு, அதாவது கொஞ்ச நாள் ஆகுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னால் சகஜமாக பேச முடியல, ஏன்னா கேப் விட்டுட்டோம். ஓகே, பாருங்க, it has been a few days, அவ்வளோதான். அங்கே செவரல் டேஸ் சொன்னோம், அதுக்கு ஆப்போசிட் a few days. It has been a few days since I spoke in English. ஓகே, என்னால் சகஜமாக இப்போ பேச முடியல. ஓகே, I காண்ட்னு சொல்கிறதோட ஐ எம் நாட் ஏபிள்னு சொன்னோன்னு இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு நான் காண்ட் நீங்கள் போட்டுக்கிறேன். I can't speak now casually. ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், it has been a few days since I spoke in English. I can't speak now casually. சகஜமாக இப்போ என்னால் பேச முடியல. I can't speak casually. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் நான் மனசு விட்டு சிரிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இட் ஹாஸ் பீன் ரொம்ப நாள் ஆச்சு. a long time, இல்லாட்டி என்ன சொல்லணும்? several daysன்னு சொல்லணும். ஓகே, it has been a long time since I laughed heartily. heartily அப்படின்னா மனசு விட்டு சிரிச்சு அப்படிங்கிறது. பாருங்க, it has been a long time since I laughed heartily. It has been a long time. It has been a several days since I laughed heartily. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இட் ஹாஸ் பீன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு டைமை போட்டு பேச பழகிக்கோங்க. சின்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் V2ல இருக்கணும், மறந்துடக்கூடாது. இவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும், பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இதோட ஹோம்ஒர்க் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அதோட லிங்க்கை வந்து நான் காமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.